Hello aspirants, welcome to VLAN IAS. இன்னைக்கு 1st of August 2024. ஸோ இன்னைக்கு Thursday. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்துருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்ன நம்ம ஒன்று பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து சென்னை எடிஷன் அண்ட் இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் அண்ட் நியூஸ் அனாலிசிஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெகுலராக வந்து நம்ம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிகல் பார்த்துடலாம். தி குளோபல் ஸ்ட்ரகிள் ஃபார் அ பேண்டமிக் ட்ரீட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியம். ஸோ இதோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதாவது COVID-19 பேண்டமிக் அப்புறம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து they are initiating an effort to prepare the global pandemic treaty. ஒரு பைண்டிங் ட்ரீட்டி வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த COVID-19 பேண்டமிக் வந்தப்போ இன்இக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா ரேம்பட்டா இருந்துச்சு. லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் வந்து ரொம்பவுமே சஃபர் ஆனாங்க. இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேக்சின் அக்சஸா இருக்கட்டும், ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப சஃபர் ஆனாங்க. அப்போ இந்த குளோபல் இன்இக்விட்டியை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா we need to have a global pandemic treaty அப்படின்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரீட்டியை டிராஃப்ட் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமுமே இந்த ட்ரீட்டியை வந்து ரெடி பண்ண முடியல. ஸோ அதை பத்தி தான் இந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்மளோட சிலபஸ்ல இதை வந்து கவர்னன்ஸ் டாபிக்ல சேர்க்கலாம். கவர்னன்ஸ்ல எஸ்பெஷலி குளோபல் ஹெல்த் கவர்னன்ஸ்ல நம்மளால லிங்க் பண்ண முடியும். அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் டாபிக்ல வரும். அண்ட் பப்ளிக் ஹெல்த் டாபிக்லயும் இதை வந்து நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஃபார் த ஹெல்த். ஸோ இது வந்து 1948 ஏப்ரல் 7ல இருந்து இது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு ஹெல்த் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் வருஷம். ஓகே, ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவால இருக்கு. இதுல வந்து மொத்தம் 194 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வருஷம் அசம்பிள் ஆவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனீவால வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த WHO டிசிஷன் மேக்கிங் பாடி. என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே இந்த அசம்பிளி தான் எடுக்கும். WHO பொறுத்த வரைக்கும் WHOக்குன்னு ஒரு மேண்டேட் இருக்கு. ஓகே, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது டிசிஷன் மேக்கிங் பாடி. இது போக எக்ஸிக்யூட்டிவ் பாடி இருக்கு. அதுல வந்து டைரக்டர் ஜெனரல் இருப்பாரு. ஸோ அந்த டைரக்டர் ஜெனரலா அப்பாயிண்ட் பண்றது இந்த வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி தான். ஸோ இவங்க வந்து 2022 75th அசம்பிளி நடந்தது. இப்போ 77th நடந்திருக்கு. இப்போ இந்த அசம்பிளில இவங்களால ஃபைனலைஸ் பண்ண முடியல. ஒரு குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டியை, ஒரு பைண்டிங் ட்ரீட்டியை இவங்களால ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு வர முடியல. பட் இருந்தாலும் இதுல வந்து சிக்னிஃபிகண்டா சில ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு, சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அது இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் டு தி இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன்றது வந்து 2005ல இருந்து இருக்கு. இது வந்து என்னதுன்னா, ஆக்சுவலி இது வந்து ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க். அதாவது ஒரு கண்ட்ரிக்கான ரைட்ஸ் என்ன, ஒரு கண்ட்ரியோட ஆப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு இந்த ஃப்ரேம் ஒர்க்ல வந்து தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஓகே, இந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து லீகலி பைண்டிங் ஆன் தி மெம்பர்ஸ். இப்போ இது லீகலி பைண்டிங்ன்றனால சோ மெம்பர் கண்ட்ரி வந்து அவங்களோட நேஷன்ல IHR கோஆர்டினேட் ஏஜென்சி வந்து ஒன்னு செட் பண்ணிருப்பாங்க. அந்த ஏஜென்சி தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனையும் அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியும் கோஆர்டினேட் பண்ணும். எதுல அப்படின்னா, இன் கேஸ் ஏதாவது டிசீஸ் ஏதாவது அவுட் பிரேக் ஆச்சு அந்த கண்ட்ரில அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை WHO ஷேர் பண்றது இந்த கோஆர்டினேட்டிங் ஏஜென்சியா தான் இருக்கும். சோ இது வந்து இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ்ல மேண்டேட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு கண்ட்ரில ஒரு இன்சிடென்ட், ஒரு அவுட் பிரேக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அவுட் பிரேக்கை வந்து அந்த கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அதோட இன்டென்சிட்டி அனலைஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படின்னு டேக் பண்ணுவாங்க. இப்படி அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் டேக் பண்ணிட்டாங்க, இந்த கிளாசிபிகேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்குன்னு செட்டன் புரோட்டோகால்ஸ் இருக்கு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும், வேர்ல்டு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், கண்ட்ரீஸ்ல எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற ஒரு புரோட்டோகால் இருக்கும். அதை அந்த கண்ட்ரீஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து புதுசா ஒரு கிளாசிபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க, புது புரோட்டோகால், தி பேண்டமிக் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த மீட்டிங்ல தான் டிசிஷன் எடுத்திருக்காங்க. 77th வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளில டிசிஷன் எடுத்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போ இந்த பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன்ல சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி புதுசா பேண்டமிக் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு புரோட்டோகாலையும் அமெண்ட்மெண்ட் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. சோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த பேண்டமிக் டைம்ல ஈக்விட்டபிள் ஆக்சஸ் இருக்கணும். இந்த ஹெல்த் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இதுக்கெல்லாம். ஓகே, அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு. ஏன்னா கோவிட் டைம்ல டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் லோ இன்கம் கண்ட்ரீஸ்
வந்து சஃபர் ஆனாங்க. ஸோ அதனால ஃபினான்ஷியல் மொபிலைசேஷனும் இருக்கணும். ஸோ அதை வந்து எனபிள் பண்ற மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த ஆர்டிக்கல் ஆத்தர் வந்து இட்ஸ் அ ப்ரொவிஷன் ஃபார் தி சாலிடாரிட்டி அண்ட் ஈக்விட்டி. ஸோ சாலிடாரிட்டி ஈக்விட்டி என்ஷூர் பண்றதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறதா இந்த ஆர்டிக்கல்ல ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேட்டிங் பாடி இதோட மேண்டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேட்டிங் பாடியோட பர்பஸ் என்னன்னா இந்த பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ் அந்த ட்ரீட்டி இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த ட்ரீட்டியை வந்து ஃபைனலைஸ் பண்ண வைக்க வேண்டியது இவங்க பொறுப்பு. எல்லா கண்ட்ரிட்டையும் பேசி அவங்கள ஒன்னு சேர்க்க வேண்டியது இவங்களோட பொறுப்பு. ஆனா இவங்களால முடியல. சோ அதனால டைம் பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 78th வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி நடக்கும்ல, அதுக்குள்ள இவங்க கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னு சேர்த்து அக்ரி பண்ண வைக்கணும். இல்ல அப்படின்னா இன் பிட்வீன் ஏதாவது ஒரு மீட்டிங்ல தனியா இதுக்குன்னே அரேஞ்ச் பண்ணி கூட ஃபைனலைஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி அவங்களோட மேண்டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இது ரெண்டு ரிமார்க்கபிள் டிசிஷன்ஸ் இந்த அசம்பிளியில எடுத்தது. ஓகே, இப்போ இது போக இந்த ஆர்டிகல்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பேண்டமிக் ட்ரீட்டி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ரிப்பேர்னஸ் ட்ரீட்டி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இதுல தான் பிரச்சனையே போயிட்டு இருக்கு. இப்போ ஏன் இவங்களால ஃபைனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா ஆல்ரெடி டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ட்ரீட்டில கண்ட்ரிஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்தாலுமே இந்த ஆர்டிகல்ல மெயினா 3 இஷ்யூவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து பேத்தஜன் ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் மெக்கானிசம், PABS. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ யூசுவலா ஒரு பேண்டமிக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அவுட் பிரேக் வருது, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அவுட் பிரேக் ஆகுது, வைரஸா இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், ஏதோ ஒன்று அவுட் பிரேக் ஆகுது. ஸோ இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் சவுத்ல தான் நடக்கும். ஸோ இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா லோ இன்கம் கண்ட்ரீஸ் இருப்பாங்க, நல்ல டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருப்பாங்க. சவுத்ல தான் பாத்தீங்கன்னா லோ இன்கம் கண்ட்ரீஸ் இருப்பாங்க. இந்த லோ இன்கம் கண்ட்ரீஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவுட் பிரேக் வந்து நடந்துட்டே இருக்கும். இந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அவுட் பிரேக் நடக்குது அப்படின்னா லோ இன்கம் கண்ட்ரீஸ் அந்த பேத்தஜனோட ஸ்ட்ரெயின்ஸ் சாம்பிள்ஸை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு கொடுப்பாங்க, அதாவது ஹை இன்கம் கண்ட்ரீஸ்க்கு கொடுப்பாங்க. இதுக்கு பதிலா அந்த ஹை இன்கம் கண்ட்ரீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ரிசோர்ஸ் இருக்கும்ல, இன்கேஸ் வந்து அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு வேக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து இவங்க ஷேர் பண்ணணும், ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இதுதான் பேத்தஜன் ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் மெக்கானிசம். ஸோ இதுல தான் வந்து பிரச்சனையே. சில ஹை இன்கம் கண்ட்ரீஸ் என்ன சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் 20% ஆஃப் த ஷேர் வந்து ஓகே அப்படின்றாங்க. ஆனா லோ இன்கம் கண்ட்ரீஸ் வந்து என்ன கேட்கறாங்கன்னா எங்களுக்கு மினிமம் 20% வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. சில ஹை இன்கம் கண்ட்ரீஸ்லாம் அந்த 20%க்கே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. ஓகே, அடுத்த செகண்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். இப்போ இந்த பேத்தஜன் ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் மெக்கானிசம் வந்து ஃபெயில் ஆகுது, நெகோசியேஷன்ஸ் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வந்து காம்பன்சேட் பண்ணும். என்னன்னா இந்த பொதுவா இந்த மெடிசின் வேக்சின்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸா தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அதுக்கான அந்த டெக்னாலஜி அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான அந்த டெக்னாலஜியை வந்து லோ இன்கம் கண்ட்ரிக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, லோக்கலா நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்ல, ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கும் பேர்டன் குறையும். அப்போ அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிறத டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இதை வந்து லீகலி பைண்டிங் வச்சிருக்கிறதுக்கு பதிலா வாலண்டரி அண்ட் மியூச்சுவலி அக்ரீடு டேர்ம்ஸா வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து கேக்குறாங்க. ஏன்னா இட் கம்ஸ் வித் கிளாஷ் வித் ட்ரிப்ஸ். ஓகே, அப்புறம் இன்னொரு கிளாஷ் என்ன அப்படின்னா ஒன் ஹெல்த் அப்ரோச். ஒன் ஹெல்த் அப்ரோச்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஓவரால் இன்க்ளூசிவ் டேர்ம். இப்போ ஒரு பேண்டமிக் வருதுன்னா லைக் நாட் ஒன்லி ஹியூமன் ஷுட் பி ஆன் த ஃபோக்கஸ், அனிமல்ஸும் இருக்கணும், நம்மளோட என்விரான்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்க்ளூசிவா கேர் பண்ணணும். ஸோ அதான் ஒன் ஹெல்த் அப்ரோச். ஸோ இதுக்கு வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ஓகே, தே ஆர் ரெடி டு அக்செப்ட் திஸ். பட் வந்து லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் வந்து இந்த மேண்டேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இதுக்காக ஃபண்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ அந்த லோ இன்கம் கண்ட்ரிஸ் அவங்களோட ரிசோர்ஸஸ் தான் இதுக்காக எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணணும். ஸோ அப்படின்றப்போ இது டெஃபினெட்லி எரோட் தேர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எரோடட் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஓகே, ஸோ அது ஒரு கன்சர்ன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3 மெயினான அப்டாக்கிள் இந்த அக்ரிமெண்ட். அதாவது இப்போ இந்த மீட்டிங்ல எதனால இந்த பேண்டமிக் ட்ரீட்டியை வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு நிறைய இஷ்யூ இருக்கு. அதுல மெயினான 3 இஷ்யூவை இந்த ஆர்டிகல்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். ஸோ இதுல வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஸோ பிராக்டிஸ் கொஸ்டின் என்னன்னா evaluate the significance of the proposed World Health Organization's pandemic agreement for global health security, discuss its potential
potential implications for India's pandemic preparedness and response capabilities. ஸோ இது வந்து 250 வேர்ட்ஸில் வந்து எழுதணும். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து புதுசாக ஒரு ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்களா, எழுதிட்டு அதை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு வர்ற ஃபர்ஸ்ட் 20 ஆன்சர்ஸ்ல இருந்து பெஸ்ட் ஆன்சரை நான் பிக் பண்ணி அந்த ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து வீக்கெண்டா இருக்கலாம், இல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதுல போய் உங்களோட நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் இன்புட்டா கொடுங்க அண்ட் ஃபைல் அட்டாச் பண்ணுங்க அண்ட் சப்மிட் பண்ணுங்க. இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா நான் செலக்ட் பண்ணி எவாலுவேட் பண்ற ஆன்சருக்கு வந்து அதே இமெயில் அட்ரஸ்க்கு தான் நான் திரும்ப சென்ட் பண்ணுவேன். ஸோ அதனால கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் பைலட் இனிஷியேட்டிவ். ஸோ எப்படி ஆஸ்பிரன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னுமே நம்ம ஸ்கேல் பண்ணலாம். இப்ப இருந்து நீங்க ஆரம்பிச்சாதான் உங்களால 2025 மெயின்ஸை வந்து எஃபெக்டிவா டேக்கிள் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல், AI நீட்ஸ் கல்ச்சுரல் பாலிசிஸ் நாட் ஜஸ்ட் ரெகுலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு டைப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் AI. அந்த ஜெனரேட்டிவ் ஏஐல ஒரு டைப் தான் என்னது, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம கேட்கறத ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில இன்ஃபர்மேஷன், சில டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இன்புட்டா கொடுத்துருக்கணும். அந்த டேட்டாஸ்ல இருந்து தான் அது வந்து லேர்ன் பண்ணியிருக்கும். ஸோ 2 days பேக் வந்து மெஷின் அன்லேர்னிங் பார்த்தோம் இல்லையா, அப்போ இதை நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி நியூரல் நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும், அதை எப்படி அழிக்க முடியாது அண்ட் வாட் ஆர் த சொல்யூஷன் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஆர்டிக்கல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம ஜென்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவோட குவாலிட்டி பத்தி பேசியிருக்காங்க. இந்த டேட்டா வந்து நமக்கு ஈக்குவட்டபிள் ஷேரா இருக்கணும். ஸோ கவர்மெண்டோட ஆட்டிடியூட் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு எப்படி இருக்குன்னா, தே ஆர் ட்ரைங் டு பி ப்ரொடெக்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா. அப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னா இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும், பப்ளிக் குட்டா பார்க்கணும். ஸோ பப்ளிக் குட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து மற்றவங்க பிரீத் பண்றது என்ன பாதிக்க போறது கிடையாது இல்லையா, அதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஈக்குவலா தான் ஏர் கிடைக்குது. ஸோ அப்போ இது பப்ளிக் குட். அதே மாதிரி தான் நம்ம டேட்டாவையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம டேட்டாவை பப்ளிக் குட்டா கன்சிடர் பண்றப்போ அங்க வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். பப்ளிக்கும் ஏஐ மேல ஒரு ட்ரஸ்ட் வரும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன டேட்டாவை யூஸ் பண்றாங்க அப்படின்னு டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்சா பப்ளிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சில கம்பெனிஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து டெவலப் பண்றாங்கல்ல, இந்த கம்பெனிஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, they started a race for the data. ஏன் அப்படின்னா குவாலிட்டியான டேட்டாஸ் எல்லாத்தையும் இங்க வந்து பிரஸ்டீன் டேட்டாவா ரெஃபர் பண்ணியிருக்காரு ஆத்தர். அதாவது பீக் டேட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிட்டியான டேட்டாஸ்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டெப்ளீட்டிங். ஒரு கட்டத்தில் அது வந்து என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஓகே, அப்போ ஒரு சப்ஸ்டாண்டர்ட் டேட்டாவை தான் அக்சஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்போ இப்போ கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன டேட்டா கிடைச்சாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு ட்ரெயின் மை ஏஐ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ரேஸ்ல போறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதனால ஏஐயோட குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். இந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிறனால பயாஸ்ட் ஃபீட்பேக் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தப்பான இன்ஃபர்மேஷனை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும், பயாஸ் கொடுக்கும், பயாஸ்னஸ் காட்டும். ஓகே, சரி யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெனரேட்டிவ் ஏஐ லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை யூஸ் பண்ணி தான் தேர் ப்ரொடியூசிங் தேர் கண்டென்ட். ஆல்ரெடி ஏஐ ஜென்ரேட் பண்ணதையே மறுபடியும் இன்னொரு ஏஐக்கு நம்ம டேட்டாவை கொடுப்போம். அப்போ அந்த டேட்டா பாருங்களேன், டேட்டா பொல்யூஷன், இது நாட் ஹியூமன் ஜென்ரேட்டட். ஓகே, அண்ட் அது போக இது வந்து டேட்டா வர்சஸ் எத்திக் கன்சர்ன் கம்பெனிஸ்க்கு. அது போக இன்னொரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, லைக் டேட்டாக்காக தே ஆர் யூசிங் பைரேட்டட் காப்பீஸ் ஆஃப் த புக். ஸோ புக்ஸ் 3 அப்படின்றது வந்து இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பைரேட்டட் புக்ஸ் லைக் லைப்ஜென். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணதா சொல்றாங்க. அப்படி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் அ பியூர் வயலேஷன் ஆஃப் தி எத்திக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இன்னுமே நம்ம ரெகுலேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கே ஒரு டிரான்ஸ்பேரன்சி கிடையாது. ஓகே, அது போக இந்த ஆர்டிஃபிஷியல்ஸை வந்து சப்ஸ்டாண்டர்ட் செகண்டரி சோர்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ட்ரெயின் பண்றாங்க. அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இன்புட்டா கொடுக்குற ஒரே ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜா தான் இருக்கு. அப்போ டேட்டா வந்து கிரன்ச் ஆகுது. அப்போ நமக்கு வந்து இன்னும் நிறைய டேட்டா வேணும். நாட் ஜஸ்ட் டேட்டா, இந்த செகண்டரி ஹியூமன் ரிட்டன், ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்ல ஓப்பனால அவைலபிளா இருக்கிற டேட்டா, ஸோ இதை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்றாங்களா, இதெல்லாம் குவாலிட்டியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்
இன்டெலிஜென்ஸை வந்து உருவாக்காது. லைக் இப்போ இட்டாலியில இருக்கிற பப்ளிக் லைப்ரரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைப்ரரி நம்ம எடுத்துட்டோம்னா அங்கே நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, ஓரல் ட்ரெடிஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, கல்ச்சுரல் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம அக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது குவாலிட்டியான டேட்டா மட்டும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹியூமன்ஸோட கல்ச்சர் என்ன, த வே ஆஃப் லைஃப் என்ன அப்படின்றத ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்தாப்புல டெவலப் ஆகும். இன்னுமே ஏஐ வந்து ரீச்சா தான் டெவலப் ஆகும். ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. அப்போ டேட்டா வந்து ஈக்விட்டபிள் ஆக்சஸா இருக்கணும். அது ஏஐக்கும் பெனிஃபிட் ஆகணும், பப்ளிக்கும் யூஸ் ஆகணும். நம்ம வந்து கண்ணை மூடிட்டு என்ன பண்ண முடியாது, ரெகுலேட் பண்றோம் அப்படின்ற பேர்ல டேட்டா ஆக்சஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம கொடுக்காம இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.